சுற்றுலா பயணிகளை கவரும் பசுமை பள்ளத்தாக்கை சுற்றுலாத்துறை உரிய வழிகாட்டுதல் செய்யாததால் பசுமை பள்ளத்தாக்கை பார்க்காமல் பல சுற்றுலா பயணிகள் செல்வதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் எப்பொழுதும் குளிர்ச்சியான காலநிலை. மலை சாலையில் செல்லும் பொழுது இரு பகுதிகளிலும் வானத்தை முட்டி கண்களை கவரும் வகையில் பல்வேறு வகையான அடர்ந்த மரங்கள், பசுமை போர்த்திய புல்வெளிகள், மலையை உரசி செல்லும் வெண்மேகங்கள், கோடை காலங்களில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் சாரல் மலை, சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க ஏராளமான சுற்றுலா தலங்கள் என இயற்கை அன்னையின் வரப்பிரசாதமாக உள்ள கொடைக்கானலில் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இதில் முக்கிய சுற்றுலா தலமான சூசைட் பாயிண்ட் தற்கொலை பாறை என்ற பசுமை பள்ளத்தாக்கை கடந்த காலங்களில் தற்கொலை பாறை என்று அழைக்கப்பட்ட சூசைட் பாயிண்டை முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கொடைக்கானலுக்கு வந்தபோது தற்கொலை பாறையை பார்த்து பசுமையாக உள்ள இந்த பகுதி, இங்கிருந்து கீழே பார்த்தால் பெரியகுடம், தேனி மற்றும் வைகை அணை மலைப்பகுதியில் உள்ள வெள்ளக்கெபி உள்ளிட்ட பகுதிகளிலும் பசுமைகளையும் பார்க்கும் இந்த பகுதியை தற்கொலை பாறை என்பதை உடனடியாக மாற்றி பசுமை பள்ளத்தாக்கு என்று அறிவித்தார். அன்றிலிருந்து பசுமை பள்ளத்தாக்கு என்று சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களால் அழைக்கப்பட்டாலும் அதிகளவு சுற்றுலா பயணிகள் பசுமை பள்ளத்தாக்கு பகுதிக்கு வருவதில்லை. சுற்றுலா பயணிகளுக்கு இப்பகுதி இருப்பதே அதிகளவு தெரியாது என்றும் கூறப்படுகிறது. உரிய வழிமுறைகள் மூலம் சுற்றுலா பயணிகள் இலவசமாக அனைத்தையும் பார்க்கலாம் என்று அறிவிப்பது மீறி பலகை வைத்திருந்தால் அதிகளவு சுற்றுலா பயணிகள் பசுமை பள்ளத்தாக்கை பார்த்து ரசிப்பார்கள். தற்போது இப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருகே உள்ள கால் விளையாட்டு மைதானத்தை மட்டும் பார்த்துவிட்டு செல்கின்றனர் என்று குற்றம் சாட்டுகின்றனர் சுற்றுலா பயணிகள். மேலும் சுற்றுலா தலங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக சுற்றுலாத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து பசுமை பள்ளத்தாக்கு பகுதியை கண்டு கழிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். என் பேர் சசிகுமார். நாங்கள் 15 வருஷமா அங்கே பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் கடை வச்சிருக்கோம். இந்தியாவிலேயே முக்கியமான பிளேஸ் ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னா கொடைக்கானலில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் அப்படின்னா இந்த பசுமை பள்ளத்தாக்கு. 1979 ஆங்கிலேயர் காலத்தில் இந்த இடத்துக்கு பேர் ப்ராஜெக்ட் ரிவ்யூ. ஒரு மெடிடேஷனுக்காக இந்த இடத்த கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. இங்கே மெடிடேஷனுக்காக நிறைய பேர் வருவாங்க. இப்படி நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே பார்க்கும்போது நிறைய பேர் இந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போலேருந்து இந்த இடத்துக்கு பேர் சூசைட் பாயிண்ட்னு பேர் வச்சாங்க. சூசைட் பாயிண்ட் தான் ரொம்ப நாள் இருந்துச்சு. 1989 கலைஞர் இந்த இடத்துக்கு வந்தார். இவ்வளோ அழகான இடத்துக்கு எதுக்கு சூசைட் பாயிண்ட்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் கிரீன் வேலி வியூ பசுமை பள்ளத்தாக்குன்னு இந்த இடத்துக்கு பேர் மாற்றினார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துக்கு பேர் பசுமை பள்ளத்தாக்கு தான். சுற்றுலா பயணிகளுக்கு பசுமை பள்ளத்தாக்கு கிரீன் வேலி வியூ அப்படின்னா தான் தெரியும் உங்களுக்கு. இந்த இடம் ரொம்ப அழகான இடம். நல்ல ஒரு வியூ இருக்கும். பின்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளக்கவி மலை கிராமம் இருக்கும். அங்கே ஏலக்காய் விளையிறது, அந்த தோட்டம், வாழைப்பழ தோட்டம், அது எல்லாமே இங்கேருந்து பார்த்தாலே நேரடியாக தெரியும். இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா வைகை டேம் வியூ, அப்படியே ஃபுல் வியூவும் இங்கேருந்து பார்த்தாலே முழுசாக தெரியும் உங்களுக்கு. பக்கத்தில் பெரியகுளம், தேனி, அந்த ஊர்களோட மொத்த வியூவும் தெரியும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேரளாவோட மொத்த பார்டருமே இங்கேருந்து பார்த்தா தெரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமான வியூவாக இருக்கும். ரொம்ப தெளிவாக இருக்கும். காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இதுக்கு எதிர்த்தாப்புலேயே கால்ஃப் கோர்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அது எப்படின்னா கால்ஃப் விளையாடுறதுக்கு உண்டான இடம். ஒரே இடத்துல நிப்பாட்டி நீங்கள் கால்ஃப் கோர்ஸையும் பார்க்கலாம், மேலே ஏறி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசுமை பள்ளத்தாக்கு பகுதியையும் பார்க்கலாம். ரொம்ப அழகான இடம். இது கடல் மட்டத்திலிருந்து 8500 அடி ஹைட்டில் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக நின்று பார்த்தாலே மேகமூட்டம்லாம் அப்படி மிதக்கிற மாதிரியே இருக்கும். நீங்களே மேகமூட்டத்துக்கு மேலே அப்படி நின்று பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான இடம். கொடைக்கானல்லே சுற்றி பார்க்குறதுல இந்த பசுமை பள்ளத்தாக்கு கிரீன் வேலி வியூ அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெளியூர்லேருந்து சுற்றுலா வரவங்கலாம் என்னென்னா தெரியாமல் எதிர்த்தாப்பில் இருக்க அந்த கால்ஃப் கோர்ஸில் அந்த பசுமை புல்வெளி இருக்குல்ல, அதை மட்டும் பார்த்துட்டு இதுதான் பசுமை பள்ளத்தாக்கா அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் அது பசுமை பள்ளத்தாக்கில் அது கால்ஃப் கோர்ஸ். நீங்கள் அங்கே நிப்பாட்டிட்டு எதிர்த்தாப்பில் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அழகான வியூ பசுமை பள்ளத்தாக்கு தெளிவாக தெரியும் உங்களுக்கு. காலையில் 8லேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இது ஓப்பன்லேயே தான் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரீ என்ட்ரி தான், எந்த வித சார்ஜஸும் கிடையாது. பகலில் பார்த்தீங்கன்னா நல்ல வியூ இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வியூ இருக்கும். இதுக்கு ஜுவல் பாக்ஸ் வியூன்ற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தா தெளிவாக இருக்கும். எந்த வித கட்டணமும் கிடையாது. முக்கியமான சுற்றுலாத்தலம். சுற்றுலா பயணிகள் அனைவரும் நிம்மதியாக ஃப்ரீயாக நின்று பார்த்துட்டு போகலாம். இங்கே எல்லா 85 கடைகளுக்கு மேலே இருக்குது. நீங்கள் அதே மாதிரி நின்று பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்ற எல்லா தேவையான பொருட்களையும் நீங்கள் சுலபமாக வாங்கிட்டு போகலாம். ஒரே இடத்துலையே எல்லா இடத்தையும் எல்லா பொருட்களையும் வாங்குற மாதிரியான ஒரு இடமும் கூட. ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றுலா பயணிகள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இது வரைக்கும் இதில் எத்தனை பேர் டெத் ஆகிருப்பாங்க, சூசைட் பண்ணியிருப்பாங்க? குறைஞ்சது 300-400 பேருக்கு மேலே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு வேலி போட்டாங்க. இந்த வேலி போட்டு ஒரு 15 வருஷம் ஆகுது. இந்த வேலி போட்டதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரீயாக நிம்மதியாக நின்று பார்த்துட்டு போகிறாங்க. எந்தவித சூசைடோ, தற்கொலையோ இல்லை விபத்தோ எதுவுமே நடக்கிறதில்ல. ரொம்ப சேஃப்டியான பிளேஸ் தான். ரொம்ப அழகான பிளேஸும் கூட.